வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரளா அவியல். ஒரு பேனில் ஒரு முருங்கைக்காய், 4 அவரைக்காய், ஒரு கேரட், 5 பீன்ஸ், ஒரு வாழைக்காய், 1/4 கிலோ கருணைக்கிழங்கு. ஒரு சிலர் இதில் மாங்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய் அது எல்லாமே சேர்த்தும் பண்ணுவாங்க. அது ஆப்ஷனல் தான். அவியலுக்கு முக்கியமான டேஸ்ட் கொடுக்கறது உங்களுக்கு முருங்கைக்காய், வாழைக்காய் அண்ட் கருணைக்கிழங்கு. இந்த 3 காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த காய் குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள இந்த அவியலுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன், 3 கிரீன் சில்லி, 3 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கர்ட் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சாச்சு. நம்மளோட காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கறி லீஃப், 1 ஸ்பூன் தேங்காய், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேரளாவில் பண்ணுற அவியலில் தாளிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற அவியலில் தான் தாளிப்பு கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக கடுகு இல்லாட்டி சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப் போட்டு அதை தாளித்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது அடையோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மீல்ஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.